பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண 5வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சரி, கண்களை மூடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகவல், நீ கொடுத்த அந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாள் காணும் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நாளில் எங்களை குடும்பமாக தேவனுடைய வீட்டாராக குடும்பமாக நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நடுவில் வாசமாக இருக்கிறார். ஆண்டவரே, சொல்ல முடியாத வேதனைகளோடு, சொல்ல முடியாத கஷ்டங்களோடு, கண்ணீர்களோடு, பிள்ளைகள் எதிர்பார்ப்புகளோடும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில குந்தி குந்தி நடக்கிற சூழ்நிலைகளும் அதிகமாய் உண்டு ராஜா. இந்த நாளில் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு உம்முடைய வீட்டுக்குள் வந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆலயத்தின் பரிபூரணத்தினாலே நீர் திருப்தியாக்குவீராக. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு நிரப்புவீராக. ஓ பரிசுத்த ஆவியானவர், இன்னைக்கு எங்கள் மத்தியிலே நீர் ஆசை பாடுபடியாக எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. எங்களை ஒருவரும் கட்டி போட முடியாது ராஜா. எங்களை ஒருவரும் அடிமைப்படுத்த முடியாது ராஜா. தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆசை பாடி எங்கள் மன பாதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் அடிமை தனங்களின் நுகங்களை முறித்து ராஜா எங்களை ஒரு புது அபிஷேகத்தினாலே, புதிய கிருபையினாலே, புதிய வல்லமையினாலே உம்முடைய வார்த்தையை கேட்டு தெய்வீக சமாதானத்தோடு எங்களை நடத்துகிறார். உம்முடைய வெளிச்சம் எங்களுக்கு முன்னாக பிரசித்தப்படுத்துமா. எங்களை தாழ்த்தவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஜெயப்பெறும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று அழகாக பிலிப்பியரில் பவுல் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற ஒரு சிந்தை நமக்குள் இருக்க வேண்டுமா? அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை குறித்த ஒரு சிந்தை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்குள் எப்படி இருக்கும்? இப்ப கிறிஸ்து என்னை பார்க்கும் போது அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? கிறிஸ்துவை நான் எப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நான் பார்க்கிறேன். அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தை எனக்குள் வர முடியும். அப்போ எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் நான் உறவின் அடிப்படையிலே உங்களோடு கூட இந்த நாளிலே பேச இருக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேனா என்று எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே இதைதான் என்னுடைய சிந்தனையிலே எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் உறவின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு உறவிலே இந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த விசுவாச வாழ்க்கையிலே அவர் பிரயாணம் பண்ணுகிறார் என்று சொன்னால் 4 வித உறவுகளிலே அவர் பிரயாணம் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சிந்தை கிறிஸ்துவை குறித்து நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை குறித்து அப்படிப்பட்ட சிந்தையாய் இருக்கிறார். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நம்மில் இருக்க கடவுள்னு சொல்றாரு. அப்ப அது எப்படிப்பட்ட சிந்தை என்றால் உறவுகளின் அடிப்படையில் இருக்கிற ஒரு சிந்தை. அப்போ முன்னாடி நிறைய இருக்கு. நம்ம ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், ஒரே ஆத்மாவா இசைந்தவர்களா இருக்கணும், ஒன்றையே நம்ம விசுவாசித்து தியானித்து நம்ம வீணினாலும் பெருமையினாலும் எதையும் செய்யாதபடி கர்த்தருக்கென்று நம்ம செய்யணும். தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக, அப்படி என்று நிறைய காரியங்களை பவுல் பிலிப்பியர்கள் எழுதுறார். எழுதிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வேர்டு மட்டும் தனியா சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுளே. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு 4 நிலைகளில் அந்த சிந்தையை நான் பிரித்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நடைமுறை வாழ்க்கையில நாம் அந்த உறவுகளிலே காணப்படுகிறோம். அப்போ அந்த உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதையும், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அந்த 4 நிலைகளிலே அந்த உறவை நாம் இன்னைக்கு அறிந்து கொள்வோமானால் அது ஒரு சத்தியமா இருக்கிறது. அந்த சத்தியம் நமக்குள் ஜீவனாய் போகும்போது நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. இன்னும் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு அந்த சத்தியமானது நமக்கு ஒரு உதவி செய்கிறதாயோ இருக்கிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை முதல் சொல்றேன். முதல் ஒரு உறவு சங்கீதம் 103 எடுத்துக்கொள்ளுங்க. முதல் உறவு சங்கீதம் 103:13 யாராவது வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சரி, முதல்ல இது தகப்பன் உறவு. இதை வச்சுக்கலாம், நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். முதல் தாய் உறவை நம்ம பார்க்கலாம். முதல் தாய் தான் பெஸ்ட். அதனால தாய் உறவை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிக்கலாம்.
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாகலை மறப்பாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்களை எல்லாம் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இந்த கிறிஸ்துவனுடைய உறவு, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உறவு நம்முடைய சிந்தையில எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் உறவு ஒரு தாயுடைய உறவு. இங்கே சொல்லுகிறார், கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு தாயானவள் இறங்காமல் இருப்பாளோ, அவள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு வந்திருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற ஒரு சிந்தையின் உறவு நமக்குள் காணப்பட வேண்டும். ஒரு பாலகனை ஒரு தாய் மறப்பாளோ? கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு தாய் இறங்காமல் இருக்க முடியுமா? முடியாது. கட்டாயம் இறங்குவா. அவள் மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பது இல்லை. இந்த சிந்தை வேண்டும். என்னை யாருமே விசாரிக்க இல்லை, என்னை யாருமே பார்க்க இல்லை, என்னை யாருமே என் துக்கத்துல பங்கு கொள்ள இல்லை. கவலைப்படாதீங்க. தாய் உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மறக்க மாட்டார். நீ என்ன மறக்கப்படுவது இல்லை. தாயோடைய அன்பை குறித்து சொல்லும் போது, ஒரு பிள்ளை திருக்கனா இருக்கிறான், ஒரு பிள்ளை ரவுடியா இருக்கிறான், ஒரு பிள்ளை எப்பயுமே கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறான் குடும்பத்துக்கு அப்படின்னு இருந்தா இந்த தாய் உள்ள சங்கடப்படும். ஆனா அந்த பிள்ளைய பார்க்கும்போது, வெளியே போயிட்டு வரும்போது, எங்கனாலும் சரி பார்க்கும்போது, அந்த தாயோடைய முதல் வார்த்தை என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க. யார் சொல்லுங்க? சாப்பிட்டியா? பாத்தீங்களா? சாப்பிட்டியா? இந்த தகப்பன் நம்மளை போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இதுல போஷிப்பார். எனக்கு அன்பானவர்களே, வாசிக்கலாம். 15வது 10வது வசனத்தை வாசிங்க. அதே ஏசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி நீரூற்றடிலே கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. தாயன்பு நம்மளை நீரூற்றடிலே கொண்டு போய் விடுகிறவர், நம்மை போஷிக்கிறவர். அவர்கள் பசியால் இருப்பதில்லை, அவர்கள் தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த வேத வசனத்துடைய ஒரு பிக்சர் அப்படியே படமா பாருங்க. அந்த வேத வசனத்தை ஒரு அழகான படமா மாக்கி பாருங்க. கர்ப்பத்துல ஒரு பிள்ளை இருக்கும் போது, தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போது அந்த பிள்ளை பசி எடுக்குதுன்னு அழுமா? அந்த பிள்ளைக்கு தாகமா இருக்குன்னு அழுமா? அந்த பிள்ளைக்கு உஷ்ணம் வெயில் ஏதாவது தாக்குமா? ஏன்? அந்த பிள்ளை நீரூற்றண்டையிலே அந்த பிள்ளை இருக்கும். உஷ்ணமாகிற வெயிலாகிலும் அந்த பிள்ளையை சேதப்படுத்துவதில்லை. தாயுடைய அன்பு போஷிக்குமானால் இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்கள் இருந்தாலும் அந்த தாயுள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து உங்கள் பசி ஆற்றுகிறவராய், தாகம் தீர்க்கிறவராய், உஷ்ணங்கள் வெயில்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களை சேதப்படுத்தாதபடி உங்கள் சட்டைகளின் நிழலாய் வந்தவர் நின்று அவர் உங்களை ஆரோக்கியமாய் நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை நீரூற்றண்டைகளை நடத்துகிறவராய் இருக்கிறார். நீரூற்றண்டைகளில் இருக்கிற செடி எப்படி இருக்கும்? அந்த அழகு செடி ஓங்கி வளருகிறதா இருக்கும். ஆதீனத்தின் காலங்களிலே கனி தந்து இளையுதிராத மரத்தை போல இருக்கும். தாய் அன்பு உள்ளவர். நமக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் உறவு அப்படிப்பட்ட தாய் அன்பு உள்ளது. பசி, தாகம், உஷ்ணம், வெயில், இதை மூணையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்க. எனக்கு ஆத்தும பசி, ஆத்தும தாகம், சத்தியத்தை அறியணும்னு எனக்கு வேதம் புரியலேன்னு ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று அந்த தாகம், நீங்க ஆண்டவருக்காக ஓடும் போது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்கும் போது, உஷ்ணங்கள், வெயில்கள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு தாய் அன்பு உள்ளம் கொண்டவராய் நடத்துவார். இந்த உலக வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை தாய் அன்போடு கூட நடத்துகிற ஒரு நல்ல உறவு இருக்கிறது. இன்னைக்கு உங்க சிந்தையில, என் சிந்தையில அவைகளை நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்னை சாப்பிட்டியாயா என்று நேசிக்கிற, ஆல் ஃபுட் நீட், என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் தாயானவர். அந்த தாயன்பு உடையவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய எப்பேற்பட்ட தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ரூத் நலிவடைந்து உடைந்த உள்ளத்தோடு மோவாப்ல இருந்து இங்க எகிப்து இங்க பெத்லகேமுக்கு வரும்போது, போவாசுடைய வயல் நிலத்துக்கு வரும்போது, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ரூத் வரும்போது போவாசை முதல் பார்க்கும்போது சொல்லுகிறார், இந்த போவாஸ் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வந்தபடியால் அடைக்கலமாய் நீ உனக்கு நிறைவான பலனை தருவார். ஆமென். போவாஸ் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அங்க வேலை செய்கிற பணியாட்கள் தேவ தூதர்களை குறிக்கிறது. ரூத் புறஜாதியாய் இருந்து நம்மை இன்னைக்கு சேர்த்துக்கொண்ட சபையாரை குறிக்கிறது. அந்த வாழ்க்கை, அவர்கள் கஷ்டப்பட்டு வந்த வாழ்க்கை, God's plan, தேவ சித்தத்தை குறிக்கிறது.
அன்பானவர்களே, இந்த தாய் அன்பு கொண்டு உள்ளவர் உங்களை நிறைவான பலனுடன் நடத்துவார், உங்களை குறைவில்லாதபடி நடத்துவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள் இருக்கிறதா? என்னை நேசிக்கிற ஒரு தாய் அன்புடையவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். இரண்டாவது இப்ப வாசிங்க, சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். The fear of God. தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி இறங்குவாரா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்குவார். தாய் அன்பு என்று சொன்னால் அரவணைப்பு, தகப்பன் அன்பு என்று சொன்னால் தைரியம், தைரியம் கொடுக்கும்படி இறங்குவார். நீங்கள் வேதனைகளுக்கு மத்தியில, துன்பங்களுக்கு மத்தியில இருக்கும்போது உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. தகப்பன் அன்பு எப்படிப்பட்டது? தைரியம். எனக்கு அன்பானவர்களே, தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். முன்னேற முடியாதபடி விசுவாசத்தில் நம்ம பலனற்று இருக்கும் போது இந்த தகப்பன் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருப்பார். அதனாலதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு, அவர் என்னுடைய தகப்பன். அவர் எப்படி பலப்படுத்துவார்? சத்தியத்தை கொண்டு நம்மளை பலப்படுத்துவார். ஒரு சத்தியத்தை நமக்கு அறிந்து அதை புரிய வைத்து அதை உணர்த்தி நம்முடைய ஆவியை பலப்படுத்தி ஆத்மாவை ரட்சித்து நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். அப்போ விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசத்தோடு கூட நமக்கு என்ன வேணும்னா ஒரு தைரியம் வேணும். நம்மை தைரியப்படுத்துகிறவராய் இருப்பார். தாய் ஒரு பிள்ளை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தாய் அன்பு இனிமே அந்த காரியத்தை செய்யாத, அங்க போகாதன்னு சொல்லுவோம். ஆனா தகப்பன் அன்பு என்ன தெரியுமா செய்யும்? நீ மறுபடியும் அதை செய், சரியா செய், நீ கரெக்டா செய், உன்னால் அது முடியும் என்று சொல்லி தைரியப்படுத்தும். தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தகப்பன் அன்பு என்ன செய்யணும்? தோற்று. நான் இதை சொல்லும் போது எனக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் மெசேஜ் எடுத்தார். அப்படி மெசேஜ் எடுக்கும் போது ஒரு மிஷனரியை குறித்து அவர் சொன்னார். அவர் ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு அவர் போறார், அடித்தளத்துக்கு போறார். அப்படி போகும்போது வெகு தூரம் பிரயாணப்பட்டு போறார். அப்படி போகும்போது ரொம்ப களைப்பு அடைஞ்சிட்டார், சோர்வு அடைஞ்சிட்டார். இப்போ அவரு ஊழியத்தை விட்டுடலாம்னு நினைச்சிட்டாரு. இந்த இடத்துக்கு போய் நான் ஊழியம் செய்யணுமா அப்படின்னு அவருக்கு போக வழியில அந்த தரிசனத்துல ஒரு குழப்படி வருது, ஒரு பிரச்சனை வருது அவருக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட அவர் கெஞ்சி மன்றாடுறாரு, ஆண்டவரே எதுக்காக என்ன கொண்டு வந்தீங்கப்பா? நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போடுமா? இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய வந்தேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அழுனார். அப்ப ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார். அப்ப ஆண்டவர் அவரை திரும்பி பார்க்க வைக்கும் போது 4 கால் தடங்கள் இருந்ததாம். 4 கால் தடம் இருந்ததாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 4 கால் தடத்தை பார்த்தோன்னே நான் ஒருத்தன் தானே வரேன், இது என்ன ஆண்டவரே 4 கால் தடம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவர் சொன்னாரா, ஆண்டவர் அவரோட பேசினாரா, உன் கூடவே நான் வந்துட்டு, உன் கரத்தை பிடிச்சிட்டு நான் வந்திருக்கிறேன், இது அறியாம நீ இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க. ஒரு தகப்பன் தன் கரத்தை பிடித்து வருகிறது போல உன்னை நான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம்பா சொன்னாரா. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு இன்னும் சோர்வு அடைஞ்சிட்டாராம். இன்னும் சோர்வு அடைந்து, ஐயோ ஆண்டவரே நான் எப்படி போய் ஊழியம் செய்ய போறேன், எப்படி இங்க நிக்க போறேன்னு சொல்லி அவர் சோர்ந்து போயிட்டாராம். திரும்பி பார்த்தாரா, எந்த தடமுமே இல்லையா, ஒரு தடம் மட்டும் இருந்துதான். பாத்தீங்களா ஆண்டவரே, நீங்க என்ன விட்டுட்டீங்க, கைய என் கூடவே வருவேன் முதல்ல சொன்னீங்க, ஆனா நீங்க பாதிக்கு தான் வந்தீங்க, நீங்களும் எல்லா மனுஷனை போல என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அன்பானவர்களே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டாரா. அப்போ மறுபடியும் ஆண்டவர் பேசினாரா, அந்த கால் தளத்தை உற்று நோக்குன்னு சொன்னாரா. அந்த கால் தளத்தை உற்று நோக்கின போது கர்த்தர் சொன்னாரா, அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அது என்னுடைய கால் தடம். உன்னை நான் இப்ப நடக்க முடியலன்னு உன்னை தூக்கி சுமந்து வந்துகிட்டு இருக்கிறப்பா, அது தெரியாம இருக்க. உன்னை முதல்ல கைப்பிடிச்சு வந்தேன், இப்ப உன்னை நான் சுமந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏந்துவா, அவர் சுமப்பா, அவர் நம்மளை தப்பு வைப்பா. முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாது இருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவார். தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. உங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு தகப்பன் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை நடத்த அவருக்கு வல்லவர். அதனாலதான் ஏசாயா 58:11 வாசிக்கும் போது கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னார். நம்மை நடத்துகிற ஒரு தகப்பன் எதுவரைக்கும் நடத்துவார்? சில வயதுடையவர்களா இருக்கிறார். ஏசாயா 46 அதிகாரத்துல இவ்விதமாய் அந்த வசனம் இருக்கிறது.
தாயின் கர்ப்பத்துல ஏந்தி சுமந்து தாங்கினவர் உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே நடத்துகிறவரா இருப்பா. இந்த உலக தகப்பன் கூட இல்லாம போனா. எனக்கு அப்பா இல்ல, பல வருடங்கள் ஆகுது மரித்து. அந்த அப்பா இல்லாத ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப உண்டு எப்பயுமே. ஏன் தெரியுமா? நான் செய்யறதெல்லாம் கரெக்டா தப்பான்னு சொல்றதுக்கு ஒரு தகப்பன் வேணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த தகப்பன் உங்களை திட்ட முடியாது, உங்களை கண்டிக்க முடியாது. ஆனா தம்பி நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது கரெக்ட் சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். பாத்தீங்களா? அதுக்கு தகப்பனுடைய அன்பு வேணும். என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த பூமிக்குரிய ஓட்டத்திலும் சரி, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த பரலோக தகப்பன் இருக்கிறார். என்னை அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த தகப்பனுக்கு இன்னொரு குணம் உண்டு. அவர் சிச்சிக்கிற தகப்பன், என்னை கஷ்டத்துல சுமக்கிற தகப்பனு, என்னை நடத்துகிற தகப்பனு. நம்ம புத்தி திடீர்னு எகிப்து பக்கம் திரும்பும், என் இருதயம் எகிப்து பக்கம் திரும்பும், பழைய வாழ்க்கைக்கு திரும்பும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, திடீர்னு திரும்பும் போது அந்த தகப்பன் பார்த்துக்கிட்டு, உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்களை அப்படியே விட்டுற மாட்டாரு. உங்களை சிச்சிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அப்படி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை 12வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 13வது வசனத்தை எடுங்க. அந்த வேத வசனத்தை வாசிங்க. 7 வசனத்தை வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாக புத்திரன் உண்டோ? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பகுதி எதற்காக? கொஞ்ச காலம் சிச்சிக்கிற ஒரு தகப்பனே நன்மைக்காக சிச்சிக்கிறார். ஆனா இந்த பரலோக தகப்பன் எதுக்காக சிச்சிக்கிறார்? இவரோ 10வது வசனத்துல, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிச்சிக்கிறார். அவருடைய சிச்சையை அர்த்தமா என்னது? யோபு சொல்லுகிறார், கர்த்தருடைய சிச்சை. அந்த வசனத்தை சொல்லுங்க யாராவது. கர்த்தர் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரத்துல சொல்றார், கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். கர்த்தருடைய சிச்சை அர்த்தமா என்ன? கர்த்தருடைய சிச்சை எப்படி வரும் தெரியுமா? நான் என் உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. என் வாழ்க்கையில நடந்த காரியம் நிறைய இருக்கு, நிறைய சொன்ன நேரம் பார்த்தாரு. சுருக்கமா ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன கர்த்தர் சிச்சிக்கிறாரா, நான் சிச்சையில தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிச்சையில இருந்து அவர் உணர்த்தி இது சிச்சைன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புத்தி தெரியும். இல்லைன்னா புத்தி தெரியாது. நம்ம அப்படியே இருந்து அந்த சகதிக்குள்ளே தான் கிடப்போம். நம்ம வாழ்க்கை இருக்கும். நான் எல்ஐசியில பணிபுரியதுனால எனக்கு ஒரு மேல் அதிகாரி உண்டு, ஜாக்கப் ஈப்பன் அப்படின்னு சொல்லி. அவர் போன வருஷம் மார்ச் மாசம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. அவர் ரிட்டையர் ஆகுறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த நல்லா பிரதரா நாங்க சகோதரத்தேகமா பழகுவோம், அதிகாரியா பழக மாட்டோம். அவர் ஒரு கிறிஸ்டியன் தான், நல்லா ஜெபிக்கிற தேவ மனிதன் தான். அவரோட நல்லா அன்பா பழகுவோம். ஆனா திடீர்னு ஒரு 3 மாசம் பாருங்க, எனக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட ஆவி பிடிச்சிருச்சு, உள்ள வந்துருச்சு. அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் ஏதாவது இரிட்டேட் பண்ணி சொல்லுவேன். என்ன சார் சட்டை போட்டிருக்கீங்க, என்ன சார் பேண்ட் போட்டிருக்கீங்க, என்ன சார், நான் அவரை ஹர்ட் பண்ணியே நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அது அவருக்கு ஒரு வலியையோ ஒரு காயத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. மற்றவங்களை காயப்படுத்தி பேசுற ஒரு கெட்ட ஆவி, அது அவர்கிட்ட மட்டும் தான் அது வருது, வேற யார்ட்டையும் வரல, வேற யார்ட்டையும் இருக்காது. வீட்டுல கொண்டாடிட்டு செய்ய முடியாதுல்ல, செஞ்ச சோறு கிடைக்காதுல்ல. பாருங்க, நான் நல்லா கேளுங்க, திடீர்னு இப்படி வந்துரும் பாருங்க. அப்படி வந்துருச்சு. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு என்ன பார்த்தவர் தான் நேரம் சொல்லிட்டாரு, யூ ஆர் எ காட்ஸ் மேன், நீங்க தேவனுடைய ஊழியர், ஏன் சார் நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க நல்ல வார்த்தையை தானே பேசணும், நல்ல ஒரு அன்பான வார்த்தையை சொல்லுவீங்க, ஆறுதலான வார்த்தையை சொல்லுவீங்க, தைரியமான வார்த்தையை சொல்லுவீங்க, இப்படிதானே பேசிருந்தீங்க, இப்ப ஏன் நீங்க ஒரு மாதிரி மாறிட்டீங்கன்னு. அப்ப கூட என்ன செய்யல, உணர்வே இல்ல சார், உங்களுக்கு வேலை இல்லை சார். மறுபடியும் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவரை நோஸ் கட் பண்ணி, இது இல்லாம 4 பேருக்கு முன்னாடி வர ஒரு அதிகாரி என்ன செய்யுது, மட்டுப்படுத்தி வேற பேச ஆரம்பிச்சிட்டேன். இவருக்கு பெரிய தலைவலி ஆயிட்டேன், தலைவலி ஆயிட்டேன். இது இல்லைங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிற நேரத்துல பாருங்க, இது என்னையே அறியாமலேயே அவரை மட்டும் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. அவரை மட்டும் பார்த்தா எரிச்சல் வரும், பரியாசம் வரும். அவர் செஞ்ச காரியங்கள்லாம் எனக்கு அப்படியே ஏராளமா கிண்டல் பண்ணி பேசுற மாதிரியே இருக்கும். அவர் ஆனா பாருங்க, அவர் நல்ல ஆடா இருந்திருக்கிறாரு. அவர் நல்லா ஆடா இருந்ததுனால திருப்பி என்ன மோதல, ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு எவ்வளவு உணர்த்தி பார்த்தாலும் உணரல. ஒரு நாள் ராயபுரம் பிரிட்ஜி மேல நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன். வாகனத்துல நான் போயிட்டே இருக்கும் போது நிக்கிறேன். அப்போ ஒரு வாலிபன் வண்டியை லேசா என் ஒய்ஃப் காலை உராசிட்டு போயிட்டான். போன உடனே என் வீட்டுல சொன்னா அவங்க காலில் இடிக்கிறாங்க அப்படின்னா, சரின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் நகர்ந்துட்டு போப்பா அப்படின்னு.
நான் இந்த போப்பான்னு சொன்னது அவன் காதுல வேற ஏதோ விழுந்துதா, என்ன விழுந்ததுன்னு தெரியல. டென்ஷன் ஆயிட்டான். அவன் முன்னாடி டென்ஷன் ஆயிட்டு நின்று தலையை எப்படி திருப்புறான், அப்படி திருப்பிட்டு என்ன என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுறான். என்னை வச்சு செய்யலாம் நடு ரோட்ல. நான் வாயை மூடிட்டேன், நான் வாயை திறக்கல. எப்பயுமே ஏதாவது வாயை திறப்பேன், நான் இன்னைக்கு வாயை திறக்கல. அப்படியே என்ன சொல்றது, ஒரு சமாதானத்தின் ஆவி அப்பதான் என் மேல வந்து உட்காந்து கத்துற போனது. வலிக்குதாடா, ரோட்ல ஒருத்தர் திட்டும் போது உனக்கு வலிக்குதா? வலிக்கும் நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்னாரு. ஏன் ஒரே திட்ட விட்டு என்ன வேடிக்கை பாக்குறீங்க? நான் வாயை திறக்கல. தன்னனா வேற மாதிரி சண்டை வேற மாதிரி ஆயிடும். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு சாந்தமான ஆவியை தான் அந்த நேரத்துல கொடுத்தாரு. இந்த சாந்தமான ஆவியோட அந்த மனுஷன் அடிப்போம். அந்த ஆவி எவ்வளவு திட்டின, எவ்வளவு காயப்படுத்தின, அனுபவி உணர்த்தினார். உணர்த்தோடனே இருதயத்தை கர்த்தர் உணர்த்தும் போது அது நல்லா நம்ம மனசாட்சிக்கு தெரியும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? நாங்க பிரிட்ஜ் அருகே லெஃப்ட்ல போறோம், என்ன இப்படி ஆயிடுச்சேங்க, இவன் என்ன இப்படி திட்டா, நீங்க என்னங்க கோவப்படாம எதுவுமே பண்ணாம அமைதியாட்டா, இல்ல எனக்கே ஒண்ணும் முடியலப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் வந்தான். சார் அவனுங்கெல்லாம் அப்படிதான் சார், எவ்வளவு மோசமானவனுங்க சார், அவனுங்கெல்லாம் அப்படிதான் இருப்பானுங்க, நீங்க அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க சார், நீங்க உங்க வேலையை பாருங்க சார், போங்க சார் அப்படின்னா. அதான் என் வீட்டுல சொன்னான், ஒரு ஆத்மாவாது வந்து நமக்கு ஆறுதலா சொல்லிச்சேரு. எனக்கு அன்பானவர்கள், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தகப்பன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், தாங்குகிறவராய் இருக்கிறார், சுமக்கிறவராய் இருக்கிறார். அதே தகப்பன் ஒரு நாள் நம்மை சிக்ஷிக்கிறவராய் இருக்கிறார். எதற்காக? நம்முடைய பிரயோஜனத்துக்காக. நாம் பரிசுத்தத்தில் குலைச்சல் வந்து விடாதபடி நம்மளை சிக்ஷித்து சீர்படுத்தி நம்மளை நிலைப்படுத்தி அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு நம்மளை சுதந்திரிக்கும்படி அந்த அழைப்பை நாம் இழந்து போகாதபடி நம்மளை காத்துக் கொள்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு இளையகுமாரனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆஸ்தியை கேட்கிறான், கர்த்தர் ஆஸ்தியை அவன் தகப்பனா கொடுத்துடுறான். ஆனா அந்த ஆஸ்திரியை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு விற்று போட்டு ஒன்றும் இல்லாதவனா ஒரு பஞ்ச காலத்துல வரும்போது எல்லா ஆஸ்தியும் அவன் இழந்து விற்கும் போது பன்றி மேய்க்க அவனை அனுப்பும் போது, நல்லா யோசிச்சு பாருங்க, பன்றியை தொடுறான், பன்றி இருக்கிற இடத்துலதான் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம போயிட்டா. ஆனா அந்த இடத்துல வேதம் சொல்லுங்க, ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு மனம் திரும்பும் போது இந்த தகப்பனுடைய அன்பு பாருங்க. 20ஆம் வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை புத்தம் செய்தான். நல்லா கேளுங்க, யூதர்கள் ஓட மாட்டாங்க, யூதர்களுடைய ஆட்கள் ஓட மாட்டாங்க. ஓடுகிறது ஒரு அருவருப்பா நினைப்பாங்க. அவங்களுடைய வஸ்திரங்கள் விலகினா அதை மற்றவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க யூதர்கள். அதனாலதான் அந்த அங்கி முறைய யூதர்கள் அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த அங்கி இதுதான் இன்னைக்கு நம்ம ஐயர்மார்கள் தான் அங்கி போட்டிருப்பாங்க. அதுல இருந்துதான் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்டவர்கள் ஓடுறாங்க. என் வஸ்திரம் தெரிந்தால் கூட பரவாயில்லை, என் பிள்ளை மனம் திரும்பி வந்திருக்கிறான், என் பிள்ளை உணர்வுள்ளவன் வந்திருக்கிறான். இயேசு ஒரு யூதர், அவருடைய அங்கியை கலற்றி எல்லாரும் பங்கிட்டு சீட்டு போடும்போது அவன் வஸ்திரம் இல்லாது தொங்கினான். ஏன் தெரியுமா? யூதர்கள் அப்படி வஸ்திரத்தை இல்லாம வெளியே வர மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம லுங்கி கட்டி போ, சாட்சு போட்டு சிலர் ஜட்டியோட கூட வெளியே நடந்து போறாங்க. ஆனா யூதர்கள் அப்படி போட மாட்டாங்க. ஆனா ஒரு பிள்ளை மனம் திரும்பி வரான்னு சொல்லும் போது அவர்கள் ஓடி வருகிற ஒரு தகப்பன், மனம் துருகிற ஒரு தகப்பன், நம்முடைய தகப்பன் அவரை ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு எனக்கு அன்பானவங்களை யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறீர்களா? இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை, ஒரு தகப்பனுடைய சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த தகப்பனுடைய உறவு நம்மை நடத்தும், தகப்பனுடைய உறவு நம்மை சிச்சிக்கும். நாம் உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல நம்மை அறிக்கை செய்யும் போது அந்த தகப்பனுடைய அன்பு நம்மளை ஏற்றுக்கொள்ளும். சிலுவையிலே அவர் நமக்காக மரித்த அந்த அன்பு பெரிய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது ஒரு உறவை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான், இடுக்கத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்போ மூணாவது ஒரு உறவு நல்ல நண்பர். நல்ல நண்பர். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? பாருங்க, நண்பர் இல்லாதவங்க யாரா இருக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க. அப்போ சிநேகிதன் எல்லா காலத்திலும்
இருக்கிறார். ஒரு நண்பனுடைய வீட்டுல அர்த்தராத்திரில போய் ஒருத்த உதவி வேணும்னு கேட்கும் போது அவன் என் பிள்ளைகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்கப்பா, நான் எப்படி எந்திரிச்சு வருவதுன்னு சொல்லுவான். ஆனா அவன் கெஞ்சி வருந்தி கேட்கறது நிமித்தம் தன் நண்பனா இருக்கிறதுனால அவன் அந்த இரவிலே அவனுக்கு என்ன செய்கிறான், உதவி செய்கிறதா சொல்றான். அப்ப இயேசு ஒரு நல்ல நண்பரா நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இருக்க வேண்டும். இப்ப நண்பனுக்குரிய ஆட்டிடியூடா கொஞ்சம் பார்க்கலாம். இந்த நண்பன் எப்படிப்பட்டவா? எல்லாருக்கும் நண்பர் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்களா? உங்க மனைவி கிட்ட திருமணமான நாள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்களா? சே எஸ் ஆர் நோ, உண்மையை சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். சரி, இப்ப சிஸ்டர் தவிர உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் உங்க கணவர்கிட்ட எல்லா அந்தரங்க விஷயத்தை கூட நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? எஸ் எல்லாம் சொல்லாதீங்க, நோதான். எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நண்பன் என்கிற உறவு, இப்ப வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நண்பன் எங்க இருதயத்தை திறக்கலாம் அப்படின்னு சொன்னா, நல்ல நண்பன் தன்னுடைய சிநேகிதர்கிட்ட இருதயத்தை அப்படியே திறப்பான். என் வாழ்க்கையில அப்படி பிரச்சனை இருக்குதா, the true friend, ஒரு நல்ல நண்பன் கிட்ட, நல்ல ஒரு நண்பன் கிட்ட கட்டாய இருதயத்தை திறந்து பேசுவான், ஏ டு இசட் பேசுவான். எனக்கெல்லாம் அப்படி நண்பர்கள் இருந்தாங்க. அப்ப சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிக்கிறான். உண்மையான சிநேகம். இயேசு உங்களை ஒரு நாளும் சிநேகிக்காம இருந்த நாளே கிடையாது. அதனாலதான் நீதிமொழிகள் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். அப்ப இந்த காலையில ஜெபிக்கணும்னு சொல்றது ஏன்? இந்த காலையிலேயே வேத வாசிக்கணும்னு ஏன்? இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த நல்ல நண்பனுக்குரிய சிநேகம். எங்க பாப்பா போனோட தான் இருப்பான். அவளுக்கு 2 ஃப்ரெண்டு உண்டு, இனியா இன்பா. அதான் ஒரு நாள் யார்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னும் போது என் பையன் சொன்னா, இன்பா கிட்ட பேசுறான். என்னதான் இன்பா கிட்ட பேசுறியா? இன்பா கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. எப்பா இன்பா கிட்ட எல்லாம் பேசுறப்பா, இன்பாவும் ஒரு ஃப்ரெண்டுப்பா, இனியா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்பா. அப்போ அவ கேர்ள் ஃப்ரெண்டு. இதை என் பையனை ரொம்ப பிடிக்கிறதுக்கு என்ன செய்யறான், இனியா இன்பா கிட்ட பேசுற அப்படின்னு. அப்போ எனக்கு அன்பான எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மனதை திறந்து அன்னைக்கு டே டு டே லைஃப்ல நடந்ததெல்லாம் அப்டேட் பண்றாங்க. ஆனா எக்காலத்திலும் செய்வான். உங்க நண்பன் சில நேரங்கள்ல சரியில்லாதவனா இருந்தா கூட, உங்க ஆத்ம ரீதியா அந்த நண்பன் இருந்தானா அவனை நீங்க செய்கிறீங்களா? இட் இஸ் ட்ரூ. உண்மையா செய்வீங்க. அந்த லைஃப் ரொம்ப நல்ல லைஃப். நீங்க உண்மையா சேமிக்கும் போது, அதாவது நான் சொல்ற ஸ்நேகம் நல்ல ஸ்நேகம், ஒரு நண்பனை சீர்திருத்துகிற ஸ்நேகம். சரி, அவன்கிட்ட ஒரு சின்ன சின்ன கெட்ட குணங்கள் இருந்தாலும் கூட அவன் என்னோடு இருந்தா பாதுகாப்பா இருப்பான், அவன் என்னோடு இருந்தா இந்த தீங்க செய்யாம இருப்பான். இதாங்க நல்ல நட்பு. தாவீது யோனத்தானும் எப்படி இருந்தாங்க? ஒரு ஸ்திரீயின் ஸ்நேகத்தை போல அவர்கள் ஆத்துமா இணைக்கப்பட்டு இருந்தது. அவங்க எப்படி இருந்தாங்க? தாவீது, என் அப்பா உனக்கு விரோதமா சில காரியங்களை செய்யறாரு, ஆனா நான் அதை உன்னை தப்புவிக்கும்படியாக வந்து அவன் பேசி 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 தாவீத தப்புவித்துக் கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு நல்ல நண்பன் உட்கருத்தான ஆலோசனைகளை சொல்லுகிறவனா இருப்பான். இயேசு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பன் உண்டு. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சரத் பாபு அப்படின்னு சொல்லி 1வது வந்து 1ஆ படிச்சேன். ஒரு பீரியட் வருது, அவங்க பாலிடெக்னிக் போயிட்டா நாங்கள் பிரிஞ்சிட்டோம் வேற லைஃப்ல. இருந்தாலும் நாங்கள் வந்து எப்போதும் நல்ல க்ளோஸாக தான் இருப்போம். அப்போ இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காலையில என் வீட்டுக்கு வந்து நிற்கிறோம். நின்றுட்டு வந்தோடனே முன்னாடி அழுகுறோம். நண்பனுக்கு முன்னாடி அழுகுற ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா? அந்த ஸ்நேகம், அந்த இருதய பாரத்தை, இயேசு நல்ல நண்பரா இருந்தா ஆண்டவர்கிட்ட உங்க பாரத்தை நீங்க அப்படியே கொடுப்பீங்க. அதனாலதான் தாவீது சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அழுதான். ஏன்டா அழுகுற அப்படின்னு அவர் சொன்னா, நான் லவ் பண்ற மாலினின்ற ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிட்டான். மருந்து குடிச்சதுனால அவன் வேதனைப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா, என் கையில காசு இல்லைடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. இப்ப இது இல்லீகலான ஒரு விஷயம்தான். ஆனா இஸ் குட் ஃப்ரெண்டு, அவன் நல்ல நண்பன். ஆனா அவனுடைய லைஃப்ல இது ஒரு சின்ன கரப்ஷன், அவ்வளவுதானே தவிர பட் இஸ் குட். பாருங்க, காசு எடுத்து கை எக்காலத்திலும் நண்பன் சிநேகிக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு நம்மளை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு நம்மளை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட போங்க, நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட சொல்லுங்க.
ரோமர் 5:20 என்ன சொல்கிறது? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு. அப்ப என் வாழ்க்கையில சில பாவங்களோட கரப்ஷனோட நான் இருந்தா இந்த ஆண்டவர் என்னை சேகிக்க மாட்டார், இந்த ஆண்டவர் என்னை விலக்கி விடுவார் என்ற ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஐயம் வரவே கூடாது. நான் திருவிருந்துல பங்கு கொள்ள மாட்டேன், ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்கு, நான் சில பாவத்தை விட முடியாம இருக்கிறேன், அதனால அதை விட்டு வந்து நான் திருவிருந்துல பங்கு கொள்வேன்னு சொல்லி சில பேருடைய எண்ணங்கள் இருக்கு. இல்ல, சேகிதன் ஏற்காலத்தில் சேகிக்கிறவனா இருக்கிறான். ஒரு நாள் அந்த பாவத்தை நீங்க அவர் சமூகத்துல வரும்போது உங்களை உணர்த்துவார், உங்களை அதை விடுவிப்பார், அதுல இருந்து உங்களை விடுதலையோடு நடத்தி உங்களை ஜெயமாய் நடத்துவார். நீங்க யாரை சேகிக்கணும், யாரை லவ் பண்ணணும் என்ற விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உண்மையான ஸ்நேகத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு அந்த ஸ்நேகம், அந்த நண்பனை கர்த்தர் அந்த ஸ்நேகத்தை விட்டு விலக்கி இன்னைக்கு அற்புதமா ஒரு குடும்பத்தை வைத்து நல்ல ஒரு விசுவாச குடும்பமா கர்த்தர் அவனை மாற்றி அவனை இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த நட்பு நமக்கும் இயேசுவுக்கும் உண்டு. அப்ப அந்த நட்போட நம்ம இன்னைக்கு அணுகுமுறை இருக்கா? அப்ப நண்பன் என்கிற உறவு, இந்த உறவின் அடிப்படையில மட்டும் போகும்போது எக்காலத்திலும் நம்மை சிநேகிக்கிறவர் ஒருவர், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை சேவிப்பார், நம்ம குடும்பத்தை சிநேகிப்பார், நம்ம பிள்ளைகளை சேவிப்பார், நம்ம ஊழியத்தை சிநேகிப்பார். நம்ம ஊழியத்தை கூட சில பேர் குறை சொல்லுவாங்க, சில பேர் ஏதாவது படித்து பேசுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்வார், சிநேகித்து கரப்ஷனை பின்னாடி சொல்வார், இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோப்பா. ஆனா மனுஷன் என்ன சொல்லுவாங்க? முகமுகமா சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? முதலாவது இவன் பாவம் செய்யாதவர்கள் இவன் மேல் கல்லெறிய கடவுள்னு சொன்னாரு. இரண்டாவது தான் சொன்னாரு, இனி நீ பாவம் செய்யாதே, அதிக கேடான ஒன்று உனக்கு உண்டாகாதபடி இனி நீ பாவம் செய்யாதே. முதலே ஒரு அட்டாக் பண்ணல, the love. யூதாஸ பார்த்து சொன்னாரு, சிநேகிதனே, காட்டி கொடுத்த சிநேகிதனை, காட்டி கொடுத்தவனை பார்த்து என்ன சொன்னாரு? சிநேகிதன் சொன்னார். அதனாலதான் இயேசு மலை பிரசங்கத்துல சொன்னார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உறவின் அடிப்படையில இன்னைக்கு நம்மளை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவது காரியம், அதே நீதிமொழிகள் 17:17 பிற்பாடு வாசிக்கிறோம். சகோதர உறவு. முதல் உறவு என்ன பார்த்தோம்? முதல் உறவு தாய் உறவு. இரண்டாவது உறவு என்ன பார்த்தோம்? தகப்பன். மூணாவது உறவு நண்பன் உறவு. நாலாவது சகோதரர். இயேசு நமக்கு மூத்த சகோதரர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு நமக்கு மூத்த சகோதரர்? தெரியும்ன்றவங்க சொல்லுங்க. இல்ல இப்பதான் எனக்கு தெரியும் இயேசு, நீங்க சொல்றதுதான் எனக்கு தெரியும் இயேசு மூத்த சகோதரர் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தெரியும் இயேசு நமக்கு மூத்த சகோதரர்? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, எப்படி அவர் நமக்கு மூத்த சகோதரர்? அதையும் நான் சொல்லணும். எப்படி இயேசு நமக்கு மூத்த சகோதரர் சொல்றேன். இயேசு உயிர்த்தெழுதல்ல அவர் முதல் பலனா இருந்ததுனால அவர் நமக்கு மூத்த சகோதரர். இப்ப புரியுதா? நம்ம இனிமேதான் உயிர்த்தெழ போறோம், இனிமேதான் நமக்கு உயிர்த்தெழுதல். ஆனா அவர் ஏற்கனவே மரித்து உயிர்த்தெழுதல்ல முதல் பலனா மாறினதுனால அவர் நமக்கு மூத்த சகோதரராய் இருக்கிறார். அப்ப இந்த சகோதரர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்ம வாழ்க்கையில எனக்கு அன்பானவர்களே, இடுக்கணில உதவி செய்கிறவரா இருக்கிறார். என்ன இடுக்கல்? என்ன இடுக்கல்? பாவ இடுக்கல். பாவ இடுக்கணில இருந்து நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அப்ப இந்த பாவத்தில் நாம் அகப்பட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தின் எதிர் வல்லமைகளில் இருந்து நமக்கு அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மாத்திரம் எனக்கு உதவி செய்யலன்னா நான் இந்த இடத்துல விழுந்திருப்பேன். அவர் மாத்திரம் என்ன தப்புவிக்கல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல போய் நான் மாட்டி கொண்டிருப்பேன். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் இருதயத்திற்கு தெரியும். அதான் பாவ இடுக்கணிலிருந்து விடுவிக்கிற ஒரு சகோதரனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த உறவுகளின் அடிப்படையில இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க. இப்ப இந்த சகோதரத்துவ அன்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த பூமியில அவர் சொன்னதெல்லாம் என்னன்னா, சங்கீதம் 133 அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, சகோதர ஸ்நேகத்தை குறித்தே சொல்றார். அப்போ அந்த ரத்தம் சம்பந்தமான அந்த சகோதர ஸ்நேகம் உண்டாகுகிறது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல ரெண்டு காரியம் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எது? யார் மிஷனரி, யார் பணித்தவர்? யார் மிஷனரி, யார் பணித்தவர்? இயேசுவை விசுவாசிக்கிறவங்க
மிஷனரி. ஏசி இருக்கிறவங்க யாரு? மிஷனரி. ஏசி இல்லாத இடம் என்னது? பணித்தல். அப்போ நமக்கு முன்பாக வயல்நிலங்கள் விளைந்து இருக்கிறது. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்ப இந்த சகோதரன் நம்முடைய பாவ இடுக்கணில் இருந்து நாம் அகப்படுவதெல்லாம் நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே இந்த ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன், இந்த பாவத்தின் ஆக்கினை எனக்குள் வராதபடி என்னை மன்னியும் என்று சொல்லுவது. நமக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் நம் பாவங்களையும் நம் அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறாரே. நம்மை அனுதினம் சந்திக்கிறவர்கள் உண்டு, நம்ம கிராமங்கள் உண்டு, நம்ம தேசங்கள் உண்டு, நம்முடைய தலைவர்கள் உண்டு, எத்தனையோ மனிதர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் பாவ இடுக்கணிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம மிஷனரியா இருந்தால் நாம் இன்னும் எத்தனை பணித்தளங்களை சந்திக்க வேண்டும். நாம் அந்த சகோதர சிநேகத்தோடு இந்த 4 உறவுகளிலே அன்னைக்கு இந்த 4 உறவும் இல்லாதவர்கள் யார்? பணித்தல். இயேசு இல்லாதவர்கள், தேவனுடைய ஆவியை பெறாதவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உறவிலே இல்லை. தேவனுக்கு அவர்கள் வேசிகளாய் இருக்கிறார்கள், தேவனுக்கு அவர்கள் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனாலதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுந்துட்டு போகலாம். இன்னைக்கு நாம என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு நம்ம பல தேவைகளோடு நம்ம வந்திருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். நதி இதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போடுங்க. இன்னைக்கு இந்த உறவின் அடிப்படையில பாருங்க. ஒரு தாயினுடைய உறவிலே கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தகப்பனுடைய ஒரு உறவிலே நம்மை ஆண்டவர் நடத்துகிறவராய், சிச்சிக்கிறவராய், நம்மளை தாங்கி ஏந்தி சுமக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நண்பன் என்கிற உறவிலே என் இருதயத்தை வெளிப்படுத்த, இருதயத்தை சொல்ல என் மனைவியிடத்துல சொல்ல முடியல, என் பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியல, தகப்பனிடத்துல பிள்ளைகள் பேச முடியல, உறவு கொள்ள முடியல. ஆனா நமக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறார். அவரிடத்துல நான் மனதார பேசுவேன். அவர் அதை போய் வெளியே கூட்டி தெரிய மாட்டார். எனக்காக பரிந்து பேசி என்னை அவர் சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சகோதர சிநேகம் தான் நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதரனை வீடு என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு பார்த்தவனா இருக்கிறான். உன் சொந்த காணுகிற சகோதரத்தில் நீ அன்பு கூறலாம், தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? யோசித்து பாரு. இன்னைக்கு அந்த சகோதரத்துவம் நமக்குள் பலப்படும். அந்த சகோதரத்துவம் நம்முடைய தேசத்துக்கு தேவன் நமக்கு ஒரு சகோதரத்துவத்தின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13:47 யாராவது ஒருத்தர் வாசி. நீ பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடி, நீ பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி சாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். Your brother and sister, ஆண்டவர் உங்களையும் இதையும் சாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? வாலிப தம்பி, உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீ கலங்காது. உன்னை நேசிக்கிற தாயன்புள்ள கொண்டவர், தகப்பன் அன்புள்ள கொண்டவர், உனக்கு இறங்குகிற ஒரு தகப்பன், உன்னை எல்லா காலத்திலையும் சேர்த்து உன்னோடு கூட பிரயாணப்படுகிற ஒரு நல்ல நண்பர். இன்னைக்கு நீ உன்னுடைய நண்பர்களை நீ சுற்றிப்பா. நீ இயேசுவை நீ நண்பனாக ஏற்றுக்கொள். அவர் நமக்கு ஒரு நல்ல மூத்த சகோதரனா இருக்கிறார். ஒருவேளை இதை நான் சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தம்பியும் கிடையாது, எனக்கு அண்ணனும் கிடையாது, எனக்கு இந்த உறவுகள் குறைபட்டுதான் எனக்கு இருக்கு. ஒருவேளை சில பேருக்கு இந்த உறவுகள் இருக்கும். அவர் எனக்கு ஒரு நல்ல மூத்த சகோதரனாய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலிலே நான் பங்குள்ளவனாய் மாறும்படி எனக்கு முன்பாக ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். என் பாவை இடுக்கணிலிருந்து, என் சாவை இடுக்கணிலிருந்து, என்னை பயத்தின் இடுக்கணிலிருந்து என்னை விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த சகோதர ஸ்நேகம் நம்மில் சபையிலே காணப்பட வேண்டும். அங்கு நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்ட வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு நாம ஒளியாக வைத்திருக்கிறார். இந்த உறவு 4 உறவுகளும் இல்லாமல் தான் இந்த உலகம் அந்த ரங்கத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்காதா என்று சொல்லி எத்தனையோ அனாதைகள் இருக்கிறார். சகோதரனை நீ எழுப்பு சகோதரன். இன்னைக்கு இந்த உறவை உனக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார். இந்த வானத்தை பூமியும் படைத்தவரை உனக்கு இந்த உறவை கொடுத்திருக்கிறார். நீ இந்த ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். இன்னைக்கு உங்க அர்ப்பணிப்பு ஏன் அர்ப்பணிப்பு? இன்னைக்கு இப்படியா இருப்பவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லும்போது
கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நீங்க நீ உண்மையா ஒப்பு கொடுங்க. நீங்க ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பை கொடுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாரும் ஆண்டவருக்கு உண்மையா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அன்பின் நல்ல தகவல் இந்த ஆலய ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சிந்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர். எந்த இடத்துல போனாலும் நாங்கள் ஜாதிகளுக்கு ஒளியாட்டோம், நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாட்டோம். எங்களை அவ்விதமாக நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவரே எங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு சிந்தையின் உறவின் அடிப்படையில் காணப்படுகிற ஒரு கிருபையாகும். இதை நாங்கள் மறந்து ஆண்டவரே அப்பா அநேக காரியத்தை குறித்து சகோதரி கலங்கி கொண்டிருக்கிறார். தேவையானது ஒன்றே ஒன்று, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தர் ஆண்டவரே உன்னை அநேகருக்கு ரட்சிப்பாய் இருக்கும்படி அந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை உனக்கு கொடுக்கிறார். நீ ரட்சிக்கும்படி மற்றவர்களும் ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படியான கிருபையுள்ள வார்த்தைகளை உனக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த வேளையிலே கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே கர்த்தர் இங்கிலிருந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறார். நீ தேவனோடு நெருங்கி ஜீவிக்க விடாதபடி இருக்கிற தடை கற்கள் இந்த நாளிலே கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்கிறார். தகப்பனே ஒரு உடைக்கப்படவே மாட்டேன். தேவனோடு நெருங்கி ஜீவிக்க விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. அரண்களை நிர்மலமாக்குகிற கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாய் முன்னிடத்திலே தோன்றுகிற எல்லா சிந்தனைகளையும் இன்னைக்கு ஒரு காலின் கீழே கொண்டு வரும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரம் ஆண்டவரே முன்னேறி இந்த வேளையிலே மலையாய் பொழிகிறது ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு முன்னாக இருக்கிற எல்லா தடை கற்களும் சுக்கு நூறாய் உடைக்கப்படுகிறது ஆண்டவரே. உன்னுடைய விசுவாசத்தினால அதை உடைத்து எரியும்படி தேவனே நீங்க உனக்கு ஒரு அக்கினி பற்றி எரிய செய்கிறார் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நீ கலங்கி தவித்த பாரமாய் நினைத்த எல்லா காரியங்களும் இப்பொழுது அந்த நுகங்கள் எல்லாம் லகுவாய் மாறுகிறதை பார்க்கிறேன், லகுவாய் மாறுகிறதை பார்க்கிறேன். the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீர் எடுத்து போடுவீராக. தகப்பனே நீர் இவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று கொடுத்த வாக்கு தத்தங்களை நீர் மறுவிசை ஆண்டவரை நீர் உறுதிப்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நிறைவான பலனை கொடுப்பீராக, ஒரு நிறைவான பலனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உங்களுடைய நாம மகிமைக்காக நீ ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. மக்கு ஸ்தோத்திரம். மக்கு நன்றி ராஜ். கேட்ட இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்துக்கு எங்களை உட்படுத்தி ஆகும். இப்படிப்பட்ட இந்த உறவின் அடிப்படையில இருக்கிற கிறிஸ்துவுடைய சிந்தை எங்களுக்குள் வேறு கொண்டு அது ஆண்டவரே அப்பா வெளியே வளர்ந்து கனி கொடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த சத்திய வார்த்தைப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஜாதிகளுக்கு ஒளியாக நீ வைத்திருக்கிறீர்கள். இதுதான் இந்த பூமியில எங்களை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கமாக இருக்கிறதப்பா. எங்களை ரட்சிக்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை காப்பாற்றுகிறவருடைய கருத்தில் ஒரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அவருடைய தேவைகளையும் எப்பேற்பட்ட வேலை வாய்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றையும் அந்த பார்த்து சந்தித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்.